அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புஷ்கர நவம்சம் வாதமும் முகூர்த்த நிர்ணயம். அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்பில் போட்டிங்கன்னு வைங்க, ஏகப்பட்டது வந்திருக்கும். நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நான் ஒன்றும் புதுசாகலாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே சொன்னதை எனக்கு தெரிஞ்ச இதில் கோணத்தில் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இதில் எல்லாமே செக் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய விதி அதில் எல்லாம் உங்களுக்கே தெரியும். இது புதுசாக பார்த்துட்ருக்குறாங்க வருங்க. நம்ம என்றைக்குமே ஜோதிடருக்காக எந்த பதிவையும் நான் பேச மாட்டேன். பொதுமக்களுக்காக உண்டான பதிவை தான் நான் பேசுவோம். பொதுவாக எப்படிங்கிறத சரி வகுப்புக்கு போகலாம். சரி வகுப்புங்கிற பாருங்க. என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவு சொல்கிறேன். புஷ்கர நவம்சம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கலாம். புஷ்கர பாதம் அப்படின்னா ஊக்கப்படுத்தல், என்னங்க சீர் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஜோதிடத்தில். அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பாதங்கள் இருக்குது ராசி கட்டத்தில். அந்த பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நன்மை செய்யும் 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 தான் எந்த சேனல் எடுத்தாலும் அப்படித்தான் சொல்கிறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புஷ்கர நவம்சத்தில் இருக்கிறதால தூக்கி கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் முதலுக்கு போயிருப்பான். அதுதான் உண்மை. ஏன்னா அப்படியே நம்ம கனவு கண்டுட்டு ஓடிடும் வாழ்க்கை. புஷ்கர நவம்சத்தில் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது எனக்கு தெரிஞ்ச நண்பருங்க கூட சொல்லுவார், எனக்கு புஷ்கர நவம்சன்னு. அப்படின்னா நீ ஜோசியமே படிக்காமையே போய் சொல்லும்ப. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செல்வை தொலைச்சி போட்டு 3 மாதமாக உட்காண்ட்ருக்கிறார். அப்போ தான் கேட்பேன், அப்புறம் புஷ்கர நவம்சம் எங்கே வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா அப்படிம்ப. புரியுதுங்களா? புதன் தான் கம்யூனிகேஷன். அப்புறம் புஷ்கர நவம்சம் வேலை செய்து பார்த்தீங்களா? இப்படித்தான் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. புஷ்கர வம்சத்தில் இருந்தால் ஆகோ ஓகோன்னு ஒன்றும் பண்ணாது. முதல் புஷ்கர நவம்ச பாத சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்கிறேன். சூரியனின் நட்சத்திர பாதங்கள் 1, 4 சரிங்களா? 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் சரிங்களா? சந்திரன் 2ஆம் பாதம் சரிங்களா? சந்திரன் 2ஆம் பாதம். அடுத்தது சுக்கிரன் 3ஆம் பாதம். சுக்கிரன் 3ஆம் பாதம்னா அந்த கிரகத்தினோட நட்சத்திரங்கள்னு அர்த்தம் சரிங்களா? நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் புஷ்கர நவம்சம். அதே மாதிரி குரு 2, 4 குருவின் நட்சத்திரங்கள் 2, 4. ராகு 4 சரிங்களா? சனி 2. இதில் ஏதாவது விட்டுருக்குதா? கேது, செவ்வாய், புதனுக்கு புஷ்கர நவம்ச பாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் வேலை எடுத்து பண்ணுறேன்னா பண்ணலாம். முகூர்த்த நிர்ணயத்தை பண்ணும்போது நீங்கள் அப்போ கொண்டு போகலாம் இல்லாத பட்சத்துக்கு. சரி, அதை எப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு இருக்கிற நேரத்துக்கு உண்டான இது தானுங்க புஷ்கர நவம்ச பாதம்னு ஜோதிட ரீதியாக நம்மளாம் சொல்கிறோம். நானும் அதைத்தான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னிங்கன்னா, இப்போ இதில் இருந்தால் நன்மை செய்யணும்னு தானே சொல்கிறாங்க. ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குதா? சொல்ல யார் வேணால் சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். புஷ்கர நவம்ச பாதத்தில் இருந்தால் என்ன ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் வரைக்கும். ஏதுங்க சொல்லுங்கள். தோஷம் நீங்கும், நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேற ஏதாவதுங்க? அந்த பாதத்தில் உள்ள கிரகங்கள் திசை நடத்தும் போது நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கரெக்டு தானுங்க? அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, ரைட்டு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பரணி ஒரு சுக்கிரன் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துக்கு. சுக்கிரன் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குது ராசி கட்டத்தில். அப்படின்னா அது எப்படி வேலை செய்ய என்னவா இருக்கும்? எங்கே வருங்க முதல் 3ஆம் பாதத்தில் இருந்தா? தனுஷா? நல்லா பயலுங்க. 3ஆம் பாதம் எங்கே வருங்க? துலாத்தில். அப்புறம் அங்கே சூரியன் என்னவாகிறாரு? நன்மை செஞ்சிருவாரா? ஏன் அப்புறம் இங்கே மாறு வர்றோம்? நம்ம அப்படியே கேட்டு பழகிட்டோம். எதைவோ சொல்கிறேன், கடைசி பேசி முடிச்சுன்னு கை தட்டிடுறோம். ஆனால் எப்படியோ 2 பேர் தட்டுறன்னு பேசிட்டு போயிடுறோம்.
இதுக்கு என்னன்னு வாங்க அடுத்து வரல. இது நீங்கள் தான் சொல்கிறீங்க சூரிய தசை அவருக்கு நடக்குது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வர. அப்புறம் இப்போ மட்டும் புஷ்கரண வம்ச பாதம் எங்கே போச்சு? நம்ம அப்படி யோசிக்கணும். ஜோதிடத்தில் ஒரு விதி வச்சு பலன் சொன்னால் தோத்துருவம் தவறாகத்தான் வரும். 99.99% ஒரு விதி. நீ அஸ்த நட்சத்திரமாக ஆகோ ஓகோன்னு இருப்பீங்கன்னா போயிடுவேன். புரியுதா? அப்படித்தான் சொல்கிறானுங்க. எங்கேயாவது சொல்லியிருக்குது ஏதாவது புத்தகத்தில் இல்லை ஏதாவது குருமார்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா வெறும் நட்சத்திரத்தை வச்சே பலன் சொல்லு, வெறும் கிரக திசை வச்சு இப்படின்னு சொல்லுன்னு எங்கேயாவது இப்போ இருக்குதா? அப்படின்னா எல்லோரும் ஈஸியாக ஜோசியம் கற்றுக்கலாமே. நம்மக்கிட்ட நோட்டை தூக்கிட்டு வராங்க எனக்கு பலன் சொல்லுன்னு, அவங்களுக்கே தெரியுமே. புரியுதுங்களா? இப்படித்தான் சொல்லி 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 நம்மளை கொண்டு போய் விட்டுட்டானுங்க. புஷ்கரண வம்ச பாதத்தில் இருந்தால் ஆக ஓகனே அதில் போனவன் நிறைய பேர் இருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ புரியுதா? நம்ம அதிலையெல்லாம் அப்படியெல்லாம் வேலை செய்ய. சரி இப்படி எடுத்துக்குவோம். அதுக்கூட என்னங்க அனுசத்தில் சனி 3ஆம் பாதத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதே ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யும்? உச்சம் சுக்கிரன் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் சூரியன், அந்த ஜாதகருக்கு திசை எப்படி போகும்? புரியுதுங்களா? இப்போ இங்கே சிந்திக்கிறீங்களே, சனி செவ்வாய் காம்பினேஷன் ஆகுமா? அப்புறம் அது ஆகோ போகணும்னா எங்கே போகுன்னு தெரியுமில்ல. அப்படித்தான் பார்க்கணும். சும்மா எதையோ சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்குல. சரியா இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்கன்னா, புஷ்கரண வம்ச பாதத்தை எங்கே கதைறீங்களோ அதிகமாக பயன்படுத்தணும். முகூர்த்த நிர்ணயத்துக்கு பயன்படுத்தணும். புரிஞ்சுக்குங்க. முகூர்த்த நிர்ணயத்தில் இருக்கிறத கொண்டு வந்து இங்கே விட்டுக்கிட்டானுங்க. ஏதோ புதுமையாக சொல்கிறோம் புதுசாக சொல்கிறோம் அப்படின்னு. நீங்கள் எந்த சேனலில் எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. இந்த 3ஆம் பாதத்தில் இப்படி காம்பினேஷன் அப்படின்னா அங்கே கிரக சேர்க்கைக்கு வேலை செய்யாதா? செய்யுமில்ல. சும்மா பாதத்தில் இருந்தால் வேலை செய்யணும் நம்ம மொட்டையாக படிச்சிங்கன்னா அப்புறம் என்ன ஜோதிடம் எனக்கு தப்பாக வருதும்பிங்க, பலன் தப்பாக சொல்கிறீங்கன்னு தான் சொல்லி ஏன் என்னங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும். புரியுதுங்களா? ஒன்றில் ஜோதிடத்தில் என்றைக்குமே பலனோ விதியோ நிர்ணயம் கிடையாது. இப்படி இருந்தால் ஆரஞ்சு பழத்தை தானம் கொடுங்கள். ஈஸியான வழி என்ன தெரியுங்களா? ஜோதிடம் யார் யார் ஈஸியாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்கலாம். இனிமேல் மற்றவங்கள ஈஸியாக கற்றுக்க ஆசை இல்லையா? கை தூக்காதீங்களா? என்னன்னு நினைக்கிறது? சும்மா தூக்குங்க. நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன். தூக்குங்க. ஏனுங்க அப்படியே கொஞ்சம் அவைகளெல்லாம் காட்டுங்க. அவைகளையெல்லாம் காட்டுங்க, பார்க்கட்டும். பயப்படாமல் இருங்க. யாரும் வீட்டிலையெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஏன்னா இவர் எடுக்கிறது அப்படித்தான் எடுப்பார். உங்களை தவிர்த்து கையை மட்டும்தான் எடுப்பார், கவலைப்படாதீங்க. உங்களை காட்ட மாட்டார், கையை மட்டும்தான் காட்டுவார், கவலைப்படாதீங்க. அது அவரத்தை கேட்டுக்கோணும் நாளைக்கு. சரி எப்படி தெரியுங்களா? இப்போ ஜோதிடத்தை கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பிக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னனையுமே சூரியன் என்றால் கோதுமை தானம் பண்ணவும், சந்திரன் என்றால் பொங்கல் தானம் பண்ணுறவன். ஏன்னா இது ஈஸி. பலன் சொல்கிறதான் கஷ்டம், பரிகாரம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு ஈஸியான வழி கற்றுக் கொடுத்துட்டுனா 9 தடவை நீங்கள் இப்போ பேச கூப்பிட்டாங்கன்னா வந்துக்குங்க, வணக்கம் சொல்லிடுங்க. சூரியன் என்றால் கோதுமை அல்வாவை தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அரசு ஊழியர்களுக்கு துணிமணி எடுத்து கொடுங்கள். அவ்வளோதான், பலன் முடிஞ்சது. நீங்கள் பெரிய ஜோதிடர். இப்படித்தான் மேக்கப் பண்ணி வச்சுருக்கிறேன்னு எங்கே ஒன்று போய் நிறுத்துவேன்னு தெரியல. அப்படித்தான் இருக்குது. ஏன் இல்லைன்னா அவனுக்கு பலன் சொல்கிறக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு மேலே இங்கே நிறுத்திடுவான். நீங்கள் நாளைக்கு போய் என்னையே நீ சொல்லி கேட்கல, நீ ஒழுங்காக பரிகாரம் பண்ணலையும்பா. இப்படித்தான் தப்பிக்கிறக்கு வழி. ஆனால் உங்களுக்கு ஈஸியான வழி எதுன்னு கற்றுக் கொடுத்துட்டுனா இதெல்லாம் பரம ரகசியம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, என் குருநாதர் எதாருன்னா ஒழுங்காக சொல்லிட்டு வா அப்படிம்பார். அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அப்படியெல்லாம் இருக்காதுங்க. 2 வழிங்க ஈஸின்னா அப்படியெல்லாம் இல்லை. ஜோதிடத்தில் ஒரு விதியில் பலன் நிர்ணயிக்கவே முடியாது, எந்த இதுவும் சொல்லதே கிடையாது. பரிகார வேலை செய்யாதுன்னு இல்லை. இப்போ எப்படி கொலவன்னா தண்டனை தான், ஃபைன் கட்டிட்டு வர முடியுமா? ஒரு ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா ஃபைன் கட்டிட்டு வரல. அந்த மாதிரி தான் பிரித்து பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஃபைனை கட்டிட்டு விட்டுருவாங்களா? சொல்லுங்கய்யா. சொல்கிறீங்கய்யா, இப்போ வரேன், கண்டிப்பாக சொல்லிட்டு தான் நிறைவு பண்ணுவேன், கவலைப்படாதீங்க.
எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கணும் அதுக்காக. சரிங்களா? அப்படியெல்லாம் இல்லை, சொல்கிறேங்கய்யா. இதுதான் என் விஷயம். இப்படித்தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நீங்கள் இனிமேல் பார்க்குறீங்க, நீங்களாலும் உனக்கு கொஞ்சம் விழிப்பாக இருந்து உங்களுக்கு வர கிளைண்ட்டுக்கு இப்படி சொல்லி பழகுங்க. ஆக்கப்பூர்வமாக உங்களுக்கு இருந்து அதனால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்கும் அப்படின்னா பரிகாரம் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் யோசிச்சுக்குங்க. பரிகாரம் சொன்னீங்கன்னா எத்தனைக்கு சொல்கிறது? தசாபுத்திக்கு ஒன்று சொல்லணும், அந்தரத்துக்கு சொல்லணும், கோச்சாரத்துக்கு ஒன்று சொல்லணும். இதில் எல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்நாள் பத்தாது. ரெண்டாவது உங்களுக்கு பொருளாதாரம் இருக்காது. கம்முன்னு இருந்திருந்தீங்கன்னாலும் கூட எங்கேயோ போயிருப்பீங்க. இது ஆரம்பித்தவன் தான் தோத்துட்டு வந்து வெளியில் உட்காந்துருக்கிறது. அப்புறம் நான் போனேன் ஜோசியமே தப்புன்னு சொல்கிற ஆளுகள்லாம் இப்படி. இல்லைன்னா நம்ம ஆசைக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே பரிகாரத்துக்கு வேலையே இல்லை. அதுக்குன்னு இருக்குது, சிலதெல்லாம் இருக்குது. இந்த ஹோமங்கள், சரியான வழிபாடு எல்லாமே நம்ம முயற்சி இருக்குது. சரிங்களா? அதைத்தான் சொல்கிறது. பண்ணுங்க, எல்லாமே பரிகாரம் பண்ணி தான் அடையோன்னு ஏதாவது நூலில் சொல்லியிருக்குதா இல்லை? ஏதாவது குரு கல்யாணத்துக்குன்னா பரிகாரம், படிப்பு வரலைன்னா பரிகாரம், உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி பண்ணால் பரிகாரம், என்ன பணம் வரலைன்னா பரிகாரம், கடனை கட்டோன்னா பரிகாரம், வீடு கட்டோன்னா பரிகாரம். அப்படின்னா என்ன? இப்படி சொல்லிட்டு போயிடல. உனக்கு ஏதாவது தேவை என்றால் பரிகாரம் செய்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும்னு எழுதி கொடுத்துடலாம். 12 கட்டமெல்லாம் போட்டு தனித்திலேயே எழுதாமல் திருமணத்துக்காக பரிகாரம் பண்ணிக்க. இந்த பரிகாரம் ஜாதக நோட்டில் இப்படி எழுதிட்டு அம்பாட்டுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருப்பான்ல. எதுக்கு அதுக்குள்ளே கட்டம் போட்டுக்கிட்டு எல்லாம் பிரிச்சுட்டு சிம்பிளாக கல்யாணத்துக்கா இந்த கோயில் போய் சென்று தான பொருட்களை வழங்கி கொண்டு செய்து கொள்ளணும்னு எழுதிட்டிங்கன்னா நாளே பேப்பரில் முடிஞ்சுது. கரெக்டாக ஈஸியாக கொடுத்துட்டு போயிருப்பாங்களே. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. அப்படி இருந்தால் நான் இங்கே வந்து உட்காண்ட்ருக்க மாட்டேன். வீட்டில் பரிகாரம் பண்ணியே வருமானத்தை பார்க்குறதுக்கு ஏதோ வழி படிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியலன்னா ஏதாவது தெரிஞ்சவர்கிட்ட போய் கூட உட்காந்துக்கலாம். பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் பண்ணுங்கன்னு அப்படியெல்லாம் இருக்கல. பரிகாரம்னு சொல்கிறவனுக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அவனுக்கு ஜோதிட பலன் தெரியாதவன் மலுப்புற வந்து அதை சொல்லுவேன். அதுக்கு மேலே அவனுக்கு டாபிக் பேச முடியாது. அந்த ஜாதகத்தில் பலன் நிர்ணயிக்க தெரியல, நீ இதை போய் பண்ணிட்டு வா அப்புறம் நடந்துருங்கிறவன் தான் தப்பிக்கிறவன் தான் அப்படி சொல்லுவான். என்னோட இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. புனிதமான துறை இது, புரியுதுங்களா? நம்மக்கிட்ட தான் ஆத்மார்த்தமாக கையெடுத்து கும்பிடுவாங்க இருக்கும். இதெல்லாம் நான் நல்லா அனுபவிச்சிருக்கிறேன். என்னங்க, கடவுளுக்கு நிகரான்னு இல்லை, நம்மளை ஒரு மனுஷனானாலும் நடத்தக்கூடிய துறை நம்ம ஜோதிடத்துறை, புரியுதுங்களா? அந்த துறையை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகணும். அது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? யார் யார் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. ஐயா, என்னையா உன்னை பேச விட்ட வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டு. நீங்கள் வேற யாராவது இருக்குது? சரி, ரைட். கையெல்லாம் எடுத்துட்டிங்களா? முகத்தை காட்டல இல்லை. நீங்கள் என்றைக்கு நான் முகத்தை எடுத்துருக்கிறீங்கிறீங்களா? சரிங்கய்யா, நீங்கள் உட்காந்து உங்கள் டியூட்டி பாருங்கள். என்னை கரெக்டாக காட்டுங்க. அதாவது முன்னேறணும் அப்படின்னு நம்ம படிக்கிற காலத்தில் எங்களுக்கு அப்படி சொல்கிறோம். இன்றைக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னிங்கன்னா ஜோதிடத்துறைங்கிறத இந்த நேரத்தை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அப்படிங்கன்னா ஒவ்வொரு மணித்துளையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, உங்களோட பொண்ணான நேரம். அதான் என் குருநாதர் சொல்லுவார், எதை வேணால் இழந்தாலும் மீட்டுடலாம், இல்லைன்னா அதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு மணி துளிகளையும் இழந்தோம்னா திரும்பி கொடுக்குற கடவுள்னாலேயே முடியாதும்பார். கடவுள்னால முடியாத ஒரு லைன் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன, கடவுள் நம்பிக்கை எனக்கு நம்ப உண்டு, புரியுதுங்களா? கடவுள்னாலேயே கொடுக்க முடியாதுன்னா நம்ம இப்போ இழந்த ஒரு மணித்துளியை கடவுள்னாலையும் கூட நம்மளுக்கு அழிக்க முடியாது. அதுதான் இது. அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து உட்காண்ட்ருக்குறோம். என்ன காலையிலேருந்து கற்றுக்கிட்டேன்னு நீங்கள்லாம் யோசிக்குங்க, உங்களுக்கு தெரியும், புரியுதா? ஒருத்தர் பேசினாருன்னா என்னங்கிற ஒரு நோட்டில் எழுதுங்க, புரியுதுங்களா? சும்மா உட்காந்து நேரத்தில் நம்ம எப்படி முன்னேறுவோம், புரியுதா? பல மீட்டிங்கெல்லாம் போய் ஜோசியங்கிறதுக்குலன்னா இன்னும் நீங்கள் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் போயிட்டு தான் இருப்பீங்க, புரிஞ்சுதுங்களா? போகிறோம் என்னமோ சொல்கிறேன்னா முதல் கேள்வி கேட்டு பழகுங்கய்யா. எதையுமே நான் வந்து உளறிட்டு போயிட்டேன்னா கேட்டு போயிடக்கூடாது. கேட்டிங்கன்னா தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, புரியுதுங்களா? கேட்டால் ஏதோ ஒன்று நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை.
ரெண்டாவது உங்களுக்கு ஆலோசனைகளோ அறிவுரையோ கூறுற அளவுக்கு எனக்கு வயதுமோ இல்லை எனக்கு அறிவோகள்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் சில காலங்கள் செய்த தவறுகளை நீங்கள் யாரும் பண்ணாதீங்கிறதுக்கு தான் சொல்ல வரேன். என்ன சரிங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு நோட் எடுப்போம், கவனிப்போம், எழுதிட்டு இருப்போம். ரெண்டாவது டிஸ்கஷன் பண்ணுவோம். மூணாவது என்னென்னா அதை சொல்கிறது சரியாக தவறான்னு பார்ப்போம். சரியாக வந்தால் எடுத்துக்கிடுவேன், தவறாக இருந்தால் விட்டுருவேன். புரியுதுங்களா? சும்மா வந்துட்டால் டைம் பாஸ் ஆச்சு, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, கடங்காரன் தொல்லை தான்னு இங்கே உட்காந்துட்டெல்லாம் நம்ம காலத்தோடு எங்கே முன்னேறுவோம்? இப்போ நான் வரேன்னா எனக்கு புக்கு வியாபாரம் இருக்குது. புரியுதுங்களா? இல்லைன்னா நானெல்லாம் வந்து உட்காண்ட்ருக்க மாட்டேன். எதுக்கு உட்காண்ட்ருக்குறேன்? நேரத்தை வீணடிச்சிட்டு. புரியுதா? அப்புறம் இல்லை அப்படி வந்துட்டுன்னா குறிப்பு எடுத்துக்குவேன். புரியுதுங்களா? இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு புஷ்கர நவம்சத்தில் இல்லைன்னு, அதை எடுத்துகிட்டு போய் என்கிட்ட இருக்கிற உதாரணம் ஜாதத்தை அத்தனையுமே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு அவர் நம்பர் இருந்தேன்னா நீங்கள் சொன்னது கரெக்டு தப்பு, இல்லைன்னா ஏன் இந்த இடத்துல தப்பாக வருது, ஏன் விதி இப்படி மாறுச்சுன்னு கேட்போம். அப்படித்தான் நாங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டோம். சும்மா பரிகாரத்துக்கு ஆரஞ்சு பழம் எது, நட்சத்திரத்துக்கு என்ன பழம், இதெல்லாம் கொண்டு போய் வேசி எவனும் ஜெயிச்சதாக வரலாறு இல்லை. இல்லைன்னா எங்கேயோ போயிருப்பானுங்க எல்லோரும். இவர் உலகத்திலேயே வந்து ஜோதிடம் தான் கோடீஸ்வரன் இருந்திருப்பேன். அத்தனை பரிகாரம் தெரியுங்க உலகத்துக்கு சொல்கிற. அப்புறம் நீங்கள் ஏதாவது அந்த கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் ஒரு ஜோதிடர் இருக்கிறேன்னு நம்ம எங்கேயாவது ஒரு ப்ரெசண்ட் காட்ட முடியுமா? ஏன்னா உனக்கு தான் எல்லாத்துக்குமே சொல்கிற இல்லையா? பெரிய பெரிய மில்லேனியல் வரைக்கும் பரிகாரம் சொல்கிறாங்கிறீங்க, அரசியல்வாதி வரைக்கும். அப்புறம் உனக்கு எங்கே போச்சுன்னு கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். நம்மளுக்கு என்ன இருக்குது? எனக்கு விதிக்கப்பட்டவனே விதி மாற்றி எழுதுவாங்களா? முதல்ல அதை ஒன்று யோசிங்க இல்லையா? ஒரு லா எழுதியிருக்கிறாங்க ஒரு இந்திய சட்டத்தில், சௌரியத்துக்கு மாற்றிக்குவாங்களா? ராமசாமிக்கு ஒன்று, குப்புசாமிக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு ஒன்று, இருக்குதுன்னுக்கு ஒன்று. சட்டம் எல்லாத்துக்கும் அதுதான். அப்போனா புரிஞ்சுக்கணும். போய் இந்த பரிகாரத்துக்கு உட்காந்து எழுதி எங்கே பார்த்தாலும் நான் நோட்டை பார்த்தா ஆரஞ்சு பழம் தானம், துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானம், இப்படித்தான் இருக்குது. என்ன இப்படி போயிட்டு இருந்தால் தானம் கொடுங்க, நல்ல விஷயம். அதிலெல்லாம் நீங்கள் மாற்றிட்டேன்னு வந்து சொல்லுங்கங்கிறேன். நானும் ஒன்று ஒரு 10 பேர் தாட்டி விட்றேன். என்னை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுன்னு. ஐயா எனக்கு தெரியாதையா அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ உங்களால் அவிகளுக்கு வழிகாட்டலாம் பாருங்க. இது எதுக்கு ஏனுங்கய்யா? சரிதானுங்க? அதுதான் சொல்கிறேன். அதுக்காக பரிகாரத்துக்கு இதுக்கு ஜோதிடத்துக்கு இருக்குன்னு இல்லை. எனக்கு சிற்றறிவுக்கு சரின்னு பட்டால் அது கண்டிப்பாக சொல்லுவோம், உறக்க சொல்லுவேன். யாருக்காக அதெல்லாம் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த விளம்பரம் யூடியூப்பில் விளம்பரம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு எனக்கு எந்த காலத்துலையும் நான் நினச்சதில்லை. என் திறமையில் தகுதியில் வளர்த்துறத நிலைக்குங்கிற நம்புகிறவன் நான். புரியுதுங்களா? அதுதான் நம்புறவன். ஏன்னா நாங்களும் சேனல் வரைக்கெல்லாம் போயிட்டு வந்தவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விஷயத்துக்கு வருவோம். நீ ஓவராக அட்வைஸ் பண்ணாத, வந்த சொல்லிட்டு கிளம்பு நேராச்சுன்னு சொல்கிறீங்க, புரியுது. இந்த அக்காவெல்லாம் பார்க்குது, பஸ்ஸுக்கு போகணும் இவனை கடைசி நில் விட்டுட்டு நம்மளை துன்பம் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்றேன். இப்போது புஷ்கர நவம்சத்தை லக்னத்துக்கு எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா சிம்பிளுங்க. புஷ்கர நவம்சம்னா என்ன உள்ள கான்செப்டுன்னா, குருவின் வீடு சுக்கிரன் வீட்டில் லக்னமாக உழுகும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? நம்மள தலை சுற்றியெல்லாம் இது இல்லை. இதை எதை சொல்லுன்னா சிம்பிளாக சொல்லியிருந்தால் அவன் புரிஞ்சுக்குவான். எவனையும் சீக்கிரம் படிக்க விடக்கூடாது. புரியுதா? முதுநிலை, அடிப்படை, முதுநிலை, மேல்நிலை, மேல்நிலையிலேயே தான் வகுப்பு நடத்தணுன்னா அப்புறம் இப்படித்தான் இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ராசியில் என்னங்க நவம்சத்தில் லக்னத்தை குருவின் வீடு அப்படின்னா என்ன? தனுசு மீனம், ரிஷபம் துலம், மிதுனம் கன்னிக்குள்ளே விழுந்தால் புஷ்கர நவம்சத்துக்குள்ளே வந்துடுங்க. வேறு எங்கேயும் இருக்காது. எடுத்து போட்டு பாருங்கள் நீங்களே. நான் சொன்ன பாதமெல்லாம் எதை வச்சிங்கன்னா அங்கே தான் கிரகம் நிற்கும், லக்னம் நிற்கும். எதுங்க? சந்திரன் எடுத்துக்கலாங்க. அதில் சில இது மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. சந்திரனை 2க்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நான் 4க்கு எடுப்பேன். எனக்கு கடகத்தில் அது ஆட்சி வீட்டில் தானே இருக்குது. நீங்கள் அதில் தோக்க மாட்டீங்க. நீங்கள் வேணால் பயன்படுத்தலாம். சந்திரனின் 4ஆம் பாதம் பயன்படுத்துங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இதாகத்தான் இருக்கும். புதனையுமே நான் 1ஆம் பாதத்தை எடுப்பேன். புதன் நட்சத்திரத்துக்கு புஷ்கர நவம்சம் இல்லைங்கிறாங்க. நான் 1ஆம் பாதத்தை எடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் எல்லாம் தோல்வின்னு இல்லை, அனுபவத்தில் சொல்கிற விஷயத்த சொல்கிறேன். புரியுதுங்களா? அதே மாதிரி சனிக்குமே 3 எடுத்துருவேன். சனி 3ஆம் பாதம் எடுத்துக்குவேன். எங்கே வரும்? துலாத்துக்கு தானே வரும்.
உச்சம் தானே? ஏதோ மாற்று கருத்து இருக்குங்களா? சனி நான் 3ம் எடுத்துக்குவேன். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன். இதில் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சந்திரனுக்கு 4ஆம் பாதம் பயன்படுத்தலான்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்கல ஏன் 4 பயன்படுத்தலை புதனுக்குன்னா, அங்கே நீச்சமாகுது. தனுசில் நீச்ச, மீனத்தில் நீச்சங்களா? லக்னம் சொல்கிறேன். லக்ன பாதம், முகூர்த்த லக்ன பாதம். நான் கிரகத்தை எப்படி நான் நகர்த்தி கொண்டு போய் அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? கோச்சாரத்தை லக்னத்தை அந்த டைமுக்கு மாறும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமில்ல? அப்போனா அது ஒரு விதி மட்டும் வச்சு முகூர்த்தம் பண்ணுன்னு அர்த்தம் இல்லை. புஷ்கர நவம்சத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒன்று தான் முகூர்த்தம் அப்படின்னு நான் சொல்ல. முகூர்த்தத்துக்கு புஷ்கர நவம்சத்துக்கு இல்லை லக்னத்தை வர மாதிரி பண்ணி செயல் பண்ணுங்க. சரிங்களா? அது சிம்பிளாக உங்களுக்கு மைண்டில் நிறுத்திக்கோன்னா, லக்னம் தனுசு, மீனம், ரிஷபம், இது குரு சுக்கிரன் புதன் வீட்டில் லக்னம் நவம்சத்துக்குள்ளே வர மாதிரி இருந்தால் அது புஷ்கர நவம்சத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். சரிதானுங்கய்யா? பாருங்க, அவர் ஐயா சக்கரத்துலேயே வச்சுருக்கிறேங்கிறாரு. யாராவது இத்தனை நாள் வரைக்கும் இவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு இருக்கிறாரு. இதையும் கொடுக்குறாரு. யாராவது அதை பார்த்துருக்குறீங்களா, படிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஒவ்வொரு தடவையும் வாங்கிட்டு வேணால் போகிறீங்க. அதையும் நான் பார்த்துட்டேன். அதனால் இனிமேல் பயன்படுத்துங்க. நம்மளோட வளர்ச்சி நம்ம எடுத்து இருக்குது. புரியுதுங்களா? சேவை செய்கிறக்க நம்மளுக்கு இது பண்ணுறவங்க இருக்குது. அதுக்காக ஆக்கப்பூர்வமான பரிகாரம் பண்ணுங்கள். வழிபாட்டுக்கு எதிரானாலும் இல்லை. வழிபாடு வேறு, பரிகாரம் வேறு. குழம்பிக்காதீங்க. அங்கே தான் எல்லோரும் குழப்பிடுறானுங்க. வழிபாடு வேறை, என்னங்க, பரிகாரங்கள் வேறை. வழிபாட்டை தான் நான் இதுன்னு சொல்கிறேன்னா, என்னங்க, நன்மையும் சொல்கிறேன். பரிகாரத்தை தான் நம்ம குறை சொல்கிறோம். அது சிலதெல்லாம் இருக்குது, அதை பண்ணலாம். என்னங்க, தானத்துக்கு நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாங்க. என்னங்க, புரியுதா? அரசு ஊழியர் கொடுத்தாங்கன்னா, ரோட்டில் வரவனை கொடுத்தா தானம் தானே. இவனெல்லாம் பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது ஈஸி, உருட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு. அப்புறம் நம்மளும் வித்தியாசமாக சொல்கிறார், பயங்கர ஆராய்ச்சின்னு கண்டுபிடிச்சிட்டுறாங்க. செவ்வாயினா காவல்துறை கொடு அப்படின்னு எங்கே கொடுக்கறது? புரியுதா? அதுதான் சொல்கிறது. ஆனால் அதுலேயும் இந்த புதன்னா ஜோசியர் கூடன்னு ஒரு வகையிலும் ஜோசியர் சொல்ல. ஏன்னு அதுக்கும் இவங்களுக்கு என்னென்ன முரண்பாடுன்னு தெரியல. புதன்னா ஜோசியர் தானே. ஏன் ஜோசியருக்கு தானம் கொடுன்னு சொன்னீங்கன்னா எங்கேயும் நாமளும் போய் இல்லாதவங்களாம் வாங்கிக்கலாமே. இத்தனை பிடிக்கிறான்னு அதான் சிந்திக்கணுங்க. ஜோசின்னா சிந்தனையில் ஓட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஜோசியம் கற்றுக்குவீங்க. சும்மா உட்காந்துட்டு நான் அந்த மீட்டிங் போனேன், கணேஷ் பேசுனது கேட்டுட்டு அந்த வீடியோவில் பார்த்துட்டேன், அதையெல்லாம் பார்த்து இதனால் வரைக்கும் கட்டினவ யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா சொல்லுங்க, தெரிஞ்சிங்க சொல்லுங்களேன். சரி, பரிகாரம் பண்ணி எதுக்கு பண்ணேன், ஏன் பண்ணேன், எப்படி பண்ணேன், சக்ஸஸ் ஆச்சுன்னு கமெண்டில் போடுங்களேன். யார் யார் எத்தனை பரிகாரத்தில் ஜெயிச்சிங்கன்னு பார்க்கலாம். அப்படி கஷ்டப்படுறீங்களா அதே மாதிரி அங்கே அனுப்பிச்சி விடலாம். கரெக்டாக? அதனால் என்னன்னீங்கன்னா, நேரத்தை வீணடிச்சால நீங்கள் என்றைக்குமே முன்னேற முடியாதுங்க. நீங்கள் கோடி பரிகாரம் வேணாலும் பண்ணுங்கள், கடவுளை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வேணாலும் வச்சுக்கோங்க. வீணடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். நான் இருக்கல பரிதாபமாக பார்க்குறது வீணடிக்கிற ஆளுகள் தான் பார்ப்பேன். புரியுதுங்களா? வாழ்க்கையில் முன்னேறோன்னா 2 விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஒன்று, இந்த காலையில் ராசி பலன் பார்க்குற வேலையை மறந்துடுங்க, அதுவும் விளங்காது. சாயங்காலம் சீரியல் பார்க்குறதும் விளங்காது. புரியுதுங்களா? காலையில் ராசி பலன் பார்க்குற டிக்கெட்டில் சாயங்காலம் சீரியல் பார்க்குற டிக்கெட்டு வீட்டில் விளங்கவே விளங்காது. யாராவது விளங்கிருச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு பண்ணி பாருங்கள், உங்களோட வீடு கேரக்டரே மாறிடும். புரியுதுங்களா? காலையில் எழுந்திரிச்சு அரை மணி நேரம் எத்தனை வேலை பண்ணல. ஏதோ வீட்டை பெருக்குனிங்கனாலும் கூட வீட்டுக்காரம்மா உங்களை பாராட்டு, ஏதோ அந்த அன்னைக்கு சத்தம் போடுறதுனால கம்மியாக இருக்குது. அதை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எப்போவோ முடிஞ்ச அதுலேயே போன மாத ராசி பலனெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கிறான். அவனுக்கு எந்த தேதிக்கு ராசி பலன் சொல்கிறதும் கூட தெரியாமல் பார்க்குறேன். ஏன்னா அதுலேயே அடிக்ட் ஆக்கிட்டாங்க. எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இருக்குதுன்னு. இல்லையா? விளங்காதுங்க. இது 2 விளங்காது. நேரத்தை வீணடிச்சிங்கன்னா முடிஞ்சது. நீங்கள் என்ன வேணால் பரிகாரம் பண்ணுங்கள், என்ன வேணாலும் கொஞ்சம் கட்டம் இருக்கட்டும். அதனால் என்னென்னா, இது மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயம் பாருங்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாரையும் நம்ம புண்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களை விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது 1008 சொல்லுவேன். புரியுதுங்களா? என் சுயநலத்துக்கும் கூட சொல்லுவேன். அதனால் பரிகாரத்தை நம்பி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்கள் உழைப்பை நம்புங்க. சரிங்களா? தானம் திரும்ப செய்யுங்க.
தங்களால் முடிஞ்சதை எதை வேணாலும் செய்யுங்க, யாருக்கு வேணாலும் செய்யுங்க, இல்லையா? சும்மா உட்காந்து அப்படி இந்த மாதிரி கருத்தரங்கெல்லாம் போனால் ஒரு 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வெளியில் போகும்போது என்ன கற்றுக்கிட்டான்ட்டு போங்க. புரியுதுங்களா? சிந்திச்சிங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை. காலையில் வந்தார், அவர் பேசினார், ஒரு நோட் எழுதி வச்சு எத்தனை பேர் போன மாதம் எழுதி வச்சது இப்போ படித்தேன்னு சொல்லுங்கள். ஒரு ஆளும் படிச்சிருக்க மாட்டான். கொண்டு போய் போட்டுட்டு உட்காந்துருப்போம். புரியுதுங்களா? டைம் பாஸ்க்காக ஜோசியம் படித்து எவனும் ஜோசியமாக வராதுங்க. அதனால் முக்கிட்டு இருக்கிற 12 வருஷமாக. புரியுதுங்களா? எங்கள் வீட்லையெல்லாம் தண்ணி தெளித்து விட்டாங்க எக்கேட போன்ட்டு. ஏன்னா நான் இப்போவே இந்த வயசுலேயே ஜோதிடம் போன்னு ஒரே இதுதான் வேணுங்க. இப்போ போகாத அப்படின்ட்டாங்க. இப்போ என் பையன் பிள்ளைன்னா நீ என்ன வேணாலும் பண்ணி இதுக்குள்ளே மட்டும் வராதேன்ட்டுருவேன். என்ன அப்படிங்கிற ஆள் நான். அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த, அதே மாதிரி இது 4ஆம் ஆண்டு விழா. ஒவ்வொரு மாதமும் எனக்கு வாய்ப்பை கொடுப்பாங்க. இன்றைக்குமே எனக்கு நாளைக்கு எனக்கு வகுப்பு இருக்கிறங்காட்டி மாட்டேன்னு கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னாங்க. என்ன தலைப்பு பேசலாம் அப்படின்ட்டு சரி பேசுனதவே எனக்கு பேசுகிறதுக்கு என்றைக்குமே பிடிக்காது. புரியுதுங்களா? அரைச்சதைவே அரைச்சிக்கிட்டு அந்த உருட்டுனதை உருட்டுறதுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு என் குருநார் கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவருக்கு தெரியாது உருட்டுறதெல்லாம் எப்படின்னு. அவரும் அவருக்கு தெரியாத விஷயம்னா அவருக்கு உருட்டு தெரியல, பொழைக்க தெரியாதாளுன்னு சொன்னவன் நான். என்னையும் நீ பொழைக்க தெரியாதால் நீ நம்மளையும் சேர்த்திட்டுன்னு அப்படித்தான் 2 பேரும் போயிட்டுருக்குறோம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க. நேரத்தை போட்டுக்கிட்டு இந்த அடிப்படை, முதுநிலை, மேல்நிலை என்னது இது எங்கே பிரித்தே எவன் அப்படி சொல்லி கொடுத்தா? இவனு வருஷம்பெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறான். அவனை படிக்கவே தான் வச்சுட்ருக்கிறானுங்க. என்னைக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் போய் அவன் ஜாதகத்தை பார்த்து அப்புறம் இன்னும் 2 காசு பொழைக்கிறது அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. சிந்திக்க அங்கே தான் போய் உழுகுறானே. பரிகாரம் சொல்கிறவருக்கு தான் கொடுத்துட்டு அவன் ஏமாற்றிக்கிட்டான், ஜோசியும் தப்புங்கிறான். யார் போய் உனக்கு அப்படி சொன்னால் முதல்ல என்னங்க? இப்போ ஒரு துணி எடுக்கிறேன்னா எத்தனை இது கேட்குறோம், விசாரிக்கிறோம், பிடிச்சா எடுக்கிறோம், இல்லைன்னா அடுத்த கடைக்கு நகர்ந்து வந்துடுறோம்ல. அப்புறம் ஒருத்தன் பரிகாரம் கொடுக்குறா, காசு செலவுன்றன்னா ஒரு யோசிச்சு ஒரு 4 பேர்த்துட்டு கேட்டால் ஒருத்தனாலும் உங்கள் நேரம் நல்லா இருந்தால் அவனாலும் சொல்லுவான்ல, இல்லையா? அதெல்லாம் யாரும் பண்ணுறதே இல்லை. அதனால் இந்த பொண்ணான வாய்ப்பு கொடுத்த ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும், இதனால் வரைக்கும் அமைதியை கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் என் நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே 1-2 பேர் கை தட்டினவங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி. சரிங்களா? அதை இது பண்ணுங்க, ஊக்கப்படுத்துங்க. ஏன் எல்லாம் நம்ம இப்படி இருக்குன்னா எவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, குறை சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கிறான். அதனால தான் நம்மளும் அப்படியே இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்காதிங்க. 4 பேர் பேசுகிறாங்கன்னா ஒரு கை தட்டுங்க, அதனால் ஒன்றும் ஆயிர மாட்டோம். புரியுதா? அதே மாதிரி அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரியாதில்லை, புதுசாக ஒன்றும் இல்லை. நான் என்னோடய அனுபவ கருத்தை சொல்கிறேன். நடைமுறைக்கு உகந்த கருத்துக்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்க? அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்படியே பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது, விருப்பம் இருக்காது. நன்றி, வணக்கம்.